ஏன் பஞ்சா, உனக்கு இருக்கதே இந்த ஆடுங்க மட்டும்தான். இதையும் கொடுத்துப்புட்ட அப்புறம் என்னதான் பண்றதா இருக்க நீ? இல்லனே, ஆடா புள்ளையான்னு வரும்போது புள்ளதான் முக்கியம்னு தோணுது. அவளுக்கு இங்க இருக்கவே பிடிக்கலையா, அதனாலதான் வேற எங்கிட்டாவது போலான்னு சொல்றா. இதுங்களெல்லாம் வண்டியில ஏத்திட்டு போகவும் முடியாது, ஏன்னா எங்கிட்ட அம்பிட்டு பணமும் இல்ல. அதனாலதான் இதுங்களெல்லாம் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு, எதுவுமே அவசரப்படாத. அவ அவசரத்தினாலதான் இப்ப இவ்வளவு தூரமா வந்து நிக்குது. மறுபடியும் அவசரப்பட்டா எப்படி? முதல்ல புள்ளைங்க செய்யறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா இரு, சரியா? எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாத. அங்க போய் என்ன பண்ணுவ? இருக்கிறதுக்கு வீடு இருக்கா ஒன்னா? இப்ப இருக்கிறத வச்சுட்டு வாழ்றத விட்டுப்புட்டு இப்பதான் அங்க போறேன் இங்க போறேன்னு இங்கே ஒழுங்கா இல்லாத புள்ள அங்க போய் தான் ஒழுங்கா இருக்க போறாளா? சொல்லு. இல்லனே, ஒழுங்கா இருப்பான்ற நம்பிக்கை தானே. ஏற்கனவே இப்படிதான் உன் புள்ள மேல நம்பிக்கை வச்ச, இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா? இப்ப இவ்வளவு கேவலம் நடக்கும், மானமரியாதை போகும் அப்படின்னு யோசிக்காத புள்ள இப்ப யோசிக்கிறாளா? சொல்லு. அவ இஷ்டத்துக்குலாம் நீ பண்ணாத. கம்முன்னு ஆட்டை எடுத்துக்கிட்டு வீட்டோட போய் இரு. சும்மா அங்க போறேன் இங்க போறேன்ட்டு கஷ்டப்படாத மேலும் மேலும். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுண்ணா. இருந்தாலும் புள்ள இனிமே ஒழுங்கா இருப்பா. இங்கேயே இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி எங்களால வாழ முடியாதுண்ணா. அவங்க போயிலையும் வரையிலையும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. மறந்துட்டு இருக்க நமக்குமே அதே தான் ஞாபகமா இருக்கும். அவளுக்கு இந்த வாழ்க்கை இல்லைன்னா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சும் நான் கொடுக்கணும். இங்க இருந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்காம விட்டுருவாங்க. அதனாலதான் நான் போறேனே. இந்த ஆடை வச்சுக்கிட்டு ஏதாவது பார்த்து கொடுங்கண்ணே. நான் உனக்கு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டேன். சும்மா உன் பிள்ளைய நம்பிக்கிட்டு இருக்காத. ஏன்னா அந்த புள்ள போனாலும் இந்த ஆடு உனைய வச்சு கஞ்சி ஊத்தும். அதுக்காக சொன்னா நீ புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க. இல்லைனாலும் பரவாயில்லண்ணே, போய் சேர்ந்துட்டு போறேன். பெத்த பாவத்துக்கு இந்த கடனையாவது செய்யறேனே. கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணே. உங்க காலில் கூட விழுறேனே. இதை வச்சுட்டு காசு கொடுங்கண்ணா. ஏமா எந்திரிமா, நீ எந்திரி. சரி அழுகாத, நான் காசு தரேன் சரியா? ஆனா போற இடத்துலயாவது உன் பிள்ளைய ஒழுங்கா இருக்க சொல்லு. அதுக்கப்புறமேட்டுக்கு சும்மா அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா நீயும் ஊரை மாத்திக்கிட்டே இருக்க முடியாது, சரியா? ரொம்ப நன்றிண்ணா. சரி இரு, காசு எடுத்துட்டு வரேன். இந்த உலகத்துல யாருமே எனக்காக இல்லைனாலும் நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு நினைச்சேன்டா. ஆனா இன்னைக்கு உங்களை எல்லாம் கொடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. இந்த அம்மாவை மன்னிச்சிருங்கடா. அம்மா வேணும்னு பண்ணல, மன்னிச்சிருங்கடா. இங்க பக்கத்துல எங்கிட்டாவது போய் இருக்கலான்னு பார்த்தா இந்த ஊருக்காரங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்கடா. அதனாலதான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போறதா இருக்கு. அம்மாவை மன்னிச்சிருங்கடா தங்கங்களா. பஞ்சா அண்ணா, இந்தா இதுல 70,000 ரூபாய் இருக்கு. இத வச்சு ஏதோ பார்த்து பண்ணிக்க, சரியா? 70,000 ரூபாயா? ஏன்னா என் ஆடு அந்த அளவுக்குலாம் வராதேண்ணா. வராதுதான், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் என் மேலையும் தப்பு இருக்குல்ல. அன்னைக்கு நான் மட்டும் கம்முன்னு இருந்திருந்தா மாப்பிள்ளை வீடு வருது அப்படி இப்படின்னு சொல்லாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு உன் குடும்பம் நல்லா இருந்திருக்கும். உன் குடும்பம் இப்படி ஆகிறதுக்கு நானும் ஒரு காரணமா போயிட்டேன். அதனாலதான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கேன். செலவுக்கு நீ அங்க போய் என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியல. வீட்டு வாடகை, பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு. இந்தா. சரிங்கண்ணா. இனிமேலாவது பிள்ளைய ஒழுங்கா இருக்க சொல்லு, சரியா? சும்மா என்னால இப்படியெல்லாம் போக முடியாது வர முடியாதுன்னு உன் கஷ்டத்தை எடுத்து சொல்லு. நீ கஷ்டத்தை சொல்லாம இருக்கவும் தான் அவளுக்கு குளிர் விட்டு போச்சு, சரியா? சரிங்கண்ணா. சரி பார்த்து போ. எங்கேயா இருந்தாலும் சந்தோஷமா இரு. என் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, ஏதாவது உதவினாலும் ஃபோன் பண்ணு. அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், சரியா? சரிங்கண்ணா, வரேன். எம்மாடி தங்கச்சி. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னம்மா அம்மாவை இன்னும் காணோம்? மணி ஆயிடுச்சுல்ல. வந்துருவாங்கண்ணா, வந்துருவாங்க. சீக்கிரம் போனாவது பண்ணமா. நானும் உங்களை போய் விட்டுட்டு நானும் இங்க வரணும்ல. சரிங்கண்ணா, கூப்பிட்டு பாக்குறேன். பாவம் அம்மா, என்னால அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். என்னை விட ஆடுங்களை தான் உயிரா நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னால அந்த ஆடுங்கள்லாம். எம்மாடி போகுமா? என்னம்மா, காசு வாங்கிட்டீங்களா? ஆடெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஆமாம்மா, எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த அண்ணே 70,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. போதும் தானே? மன்னிச்சிருங்கம்மா. வீடு என் பிள்ளைக்காக தானே. இது போனா இன்னொன்னு வாங்கிக்கிறது.
சரி சரி அழாத, மணி ஆயிடுச்சு, போலாம். இந்த காசை பத்திரமா வை, அம்மா ஏறிக்கிறேன். என்னம்மா வந்துட்டீங்களா? போவோமா? போலையா, இந்தா உக்காந்துக்கிறேன். காலங்காலமா இருந்த இங்க இன்னைக்கு இந்த இடத்த விட்டும் போறதா இருக்கு. பரவாயில்ல, என் மகளுக்காக தானே. அப்பா எத்தனை நாள் ஆகி போச்சு நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி. இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கு. என்ன வண்டி ஏதோ வர மாதிரி இருக்கு. ஊரை விட்டே போறீங்களா? போங்க போங்க, இந்த ஊருக்கு பிடிச்ச பீடையே போகுது. போ போ போ. இங்க இருந்து என் குடும்பத்தை பாடா படுத்தி எடுத்தீங்க. இப்ப எந்த ஊர்ல போய் யார என்ன பாடு படுத்த போறீங்களோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னமா என்னாச்சு? ஏண்டாப்பா, உனக்கு பிடிச்ச பீடையே வண்டி கட்டிக்கிட்டு போகுது. என்னமா சொல்றீங்க? அதான்டா அந்த காவியாவா ஓவியாவா, அவ குடும்பமே வீட காலி பண்ணிட்டு போகுதுங்க. பயம் இருக்கும்ல நம்ம குடும்பம் யாரு என்னன்னு. இனிமே அவளுக்கு போற இடத்துலயாவது பொட்டி பாம்பா இருக்காளுங்களா இல்ல அங்கிட்டு போய் ஆட்டம் கட்டுறாளுங்களான்னு தெரியல. நம்ம சொத்து பத்து இருக்கனால இந்த ஊர்ல வாழ முடியாதுன்ட்டு போறாளுங்க. நமக்கு என்ன விடுவா, எம்புட்டு பாடுபடுத்தினாளுங்க. அந்த ஆத்திரம் அடங்குமா? அதுவும் இல்லாம உன்னைய பிரிச்சு நம்ம குடும்பத்துல நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம எம்புட்டு கஷ்டப்பட்டுட்டோம் பாரு. போற இடத்துல இந்த 2 பேரும் எப்படி அனுபவிக்க போறாங்கன்னு பாரு. ஆமா ஆமா, என்கிட்டயே இந்த வாய் போடுறா. என்னமோ உன்னைய அந்த அடிமை மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால. இனி யார் வீட்டுல போய் கஞ்சி குடிக்க போறாளோ அங்க நல்லா மொத்துன்னு மொத்தி தான் கஞ்சி ஊத்த போறாங்க. அதுங்கள பத்தி பேசினாலே நமக்கு தான் பிடிக்கும் பீடை. அதனால நான் அந்த பாத்திரத்துல கழுவிட்டு வரையா, நீ போ. சரிம்மா. என்னங்க, எல்லாத்துக்கும் சம்பளம் பிரிச்சு கொடுத்துருங்க. கரெக்டா இதுல 25 ரூபாய் இருக்கு. என்னனே, இன்னும் வேலையே முடியல. ஒரு நாள் வேலை அப்படியே கிடக்குது, அதுக்கு முன்னாடி சம்பளத்தை கொடுக்குறீங்க? இல்லங்க, கையில வச்சிருந்தோம்னா செலவு பண்ணிடுவோம். அதுவே கொடுத்தா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும்ல, அதனாலதான். இல்ல, நீங்க பாட்டுக்கு 5 பேர் ஒரு நாளைக்கு வேலை செய்யறோம்னு சொல்லி இத்தனை நாளைக்கு சேர்த்து கொடுக்குறீங்க. நாளைக்கு எதுவும் ஒரு ஆளோ 2 ஆளோ வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம இருக்கிறது ரொம்ப தப்புங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாரும் கரெக்டா வந்து வேலை செய்வாங்கன்னு. குடிங்க. ரொம்ப நன்றியா. நாங்களும் எத்தனையோ வீட்டு வேலை செஞ்சிருக்கோம். நாங்க செஞ்சதுக்கு கூட கூலி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம எங்களுக்கு வர கூலிய கூட எங்களுக்கு முன்னாடி மேஸ்திரி அதுலயும் 50 ரூபா புடிச்சுக்குவாரு. நீ சரியா சம்பளத்தை கொடுக்கறப்பா, எங்க மனசே நிறைஞ்சு போச்சு. இதோடயே உன் வீட்டை எப்படி நல்லபடியா கட்டி கொடுக்கறோன்னு பாரியா. சரிண்ணே சரிண்ணே. என்ன அங்க போறது பார்த்தா காவியாவும் அவங்க அம்மா மாதிரி இருக்கு. என்ன பாத்திர வெள்ளத்தோட போற மாதிரி இருக்கு. எதுவும் பிரச்சனையா? அண்ணா, நீங்க போய் வேலையை பாருங்க. முக்கியமா ஒரு விஷயம், நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. சரிங்கதா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. காவியா, 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 அம்மா நில்லுங்க. காவியா, அம்மா, காவியா, அம்மா. அண்ணா வராதீங்க, போங்க. எம்மாடி நில்லுமா, ஒண்ணு பேசணும். நில்லு. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. நில்லுன்னு சொன்னேன். வா, வண்டி நிறுத்துங்க. யோ, வண்டி நிறுத்தியா? என்ன காவியா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அம்மா நீங்க எல்லாம் பொருள் எல்லாம் எடுத்துட்டு எங்க போறீங்க? இல்லண்ணா, நாங்க போறோம். எங்க போற அத சொல்லு. எங்க போறோம்லாம் தெரியல, ஆனா இந்த ஊர்ல இருக்க முடியாது, அது வேணா தெரியும். அதனாலதான் நாங்க போறோம். உனக்கும் ராசாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி நீ படி திருது பண்ணி போனா அவன் நிலைமை என்ன ஆகுறது? அவனோட நிலைமையா? அவன் வாழ்க்கையில நான் இல்லைனாலும் காசு பணம் இருக்கு, அவங்க அம்மா இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசுற பேச்சுக்கு இதுக்கு மேல இந்த ஊர்ல எல்லாம் இருக்க முடியாது. அவன் நான் இல்லைன்னா சந்தோஷம் தான் படுவான். அதனாலதான் நான் கிளம்புறோம். என்னமா பேசிட்டு இருக்க? எல்லாமே முடிஞ்சிருச்சுண்ணா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னை எவ்வளவு பாடுபடுத்தணுமோ எல்லாமே படுத்திட்டான். இனிமே அந்த மாதிரி ஒரு ஆள் மனுஷன் மூஞ்சி முன்னாடி கூட முழிக்க கூடாதுன்னு தான் நான் போறேன். என்ன ஆச்சு அத சொல்லு. என்னத்தன சொல்றீங்க? அவனை நம்பி போய் சாப்பாடுக்கு இல்லாம ஒன்னுத்துக்கும் இல்லாம எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டேன்னு தெரியுமா? உடம்பு சரியில்லாத போது கூட இழுத்துக்கிட்டே போறான் நடக்க வச்சு. போதாத குறைக்கு கஞ்சி வச்சு கொடுன்னு கேட்டா, இட்லி வாங்கி கொடுன்னு கேட்டா கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். அவங்க வீட்டுல சாப்பாடு கேட்டா கூட போட மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல எப்படி நான் ஒரு மனுஷியா வாழ முடியும்? அதனாலதான் இதெல்லாம் எதுவுமே வேணான்னு நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன்.
இங்க பாரு காவியா, என் நண்பன்றதுக்காக நான் சொல்லல. அவன் மேல நீ விருப்பப்பட்டது உண்மைதானே? இப்ப அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்லைண்ணா. நீங்க மறுபடியும் நீ பேசி அவங்க வீட்டுல சேர்த்து வச்சாலும் நான் வாழ மாட்டேன் அவங்க கூட எல்லாம். ஏய், உன்னை யார் வாழ சொன்ன? அவன்கிட்ட போய் நான் சொன்ன நான் போய் வாழு அப்படி இப்படின்னு உங்க அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு போகும்போது உனக்கு தெரியலையா? அவன் வேலை வீட்டுக்கு போகாதவன், அவன் பொறுப்பு இல்லாதவன், அவன் எதுவுமே பண்ண மாட்டான்னு அவங்க அம்மா எத்தனை நாள் நம்ம கண்ணு முன்னாடியே சொல்லுவாங்க, பொறுப்பு இல்லாதவன், வேலை வீட்டுக்கு போகாதவன்னு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் என் வீட்டுக்காரர் அப்படி பார்த்துப்பேன், நான் இப்படி பார்த்துப்பேன், என் மாமியாரை என்ன பண்ணுவேன் பாருங்க அப்படி இப்படின்லாம் பேச தெரிஞ்சுட்டு இப்ப ஏன் வாழணும்னு தானே போனேன். உங்க அம்மா அப்பயும் மாப்பிள்ள பார்த்தாங்கல்ல, கல்யாணம்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே? இவனும் வேணும், இவன் பொறுப்பு இல்லாதவனு தெரிஞ்சும் போவீங்க, ஆனா கஷ்டம் முழுக்க உங்க அம்மாவுக்கு. நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேனா. எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். நான் இனிமே அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம். ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலனா கூட தூரத்துல இன்னொருத்தவங்க கையில பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சா அதுல பார்த்து சந்தோஷப்படுறதும் ஒரு வகையான அன்பு. தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல ஒருத்தர் மேல விருப்பம் வருது வரல அப்படின்றதெல்லாம் நம்ம கையில ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், அதுக்கு ஆசைப்படணும். எதுவுமே இல்லாம ஆசைப்பட்டா இதுதான் கதி. உனக்கு ஒண்ணு வேணுமா, 2 பேரும் கஷ்டப்படுங்க, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல சொல்லுங்க, பெத்தவங்க நல்லதா இருந்தா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இப்படி உங்க இஷ்டத்துக்கு அவசரப்படுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவீங்க, கடைசியில துண்ட தலையில போட்டு ஊற விட்டு போகணும்ன்றது அவங்களுக்கு என்ன தலையில்தா? உன்ன மாதிரி பிள்ளையெல்லாம் பெத்ததுக்கு அவங்க சின்ன வயசுல தூக்கி வீசிட்டு போயிருக்கலாம். தப்ப எல்லாமே அவனோடதுன்னு சொல்றியே, உன் மேல எந்த தப்புமே இல்லையா? உங்க அம்மாவுக்கு நீ புரிய வச்சிருக்கலாம், மாப்பிள்ள வீடு வராங்கன்னு நினைக்கும் போதே நீ புரிய வச்சிருக்கலாம். சரி, இவ்வளவு தூரம் வாய்ப்பையே வக்கனையா பேசுறியே, அவன் ஜாமான் எதுவும் வாங்கி போடாம இருந்தானா? கடனை உடனே வாங்கியாவது உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தானே எல்லாமே பண்ணுனா? அதை வச்சுட்டு உன்னால ஏன் திருப்தியா இருக்க முடியல? சரி, அதை விடு. கஞ்சி வச்சு குடிக்க முடியல, அவன் உனக்கு எதுவுமே செய்யல வைக்கல அப்படி இப்படின்னு சொல்றியே, அவன் இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கானா இல்ல ஏதாவது தெரியுமா? அவனை விடு. உங்க அம்மா எத்தனை நாள் உடம்பு சரியில்லாததோட அவங்களால முடியலைன்னா கூட உன் வயிறு நிறையணும்னு அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ எல்லாம் என்ன பெரிய கஷ்டப்பட்ட சொல்லு பாப்போம், சொல்லு. உங்களோட இஷ்டத்துக்குலாம் அவங்க தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடினோம், ஆனா நீங்க அவங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்க. நீ நினைச்சிருந்தா, ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா உடம்பு சரியில்லைனாலும் கஞ்சி வச்சு குடிச்சிருந்திருக்கலாம். ஆனா உன்னால முடியல. ஏன்? வீம்பு. அவனே அப்படி இருக்கிறான் போது நம்ம எதுக்கு வீம்பு பிடிக்காம இருக்கணும் அப்படின்ற வீம்பு, பிடிவாதம். உங்களுக்குள்ள வந்துட்டு இருந்தது அன்பு கிடையாது, ஒருத்த மேல ஒருத்தது நீயா நானானு போட்டி. இப்படி போட்டி இருந்தா அது வாழ்க்கையாவே இருக்காது. நான் என் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியும் தானே? மகாவை நான் எந்த அளவுக்கு விரும்பினேன்னு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஊர்ல உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தோம் இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொன்றையும் நான் விட்டு கொடுத்துருக்கேன். அது பேரு தான் உண்மையான அன்பு. இப்ப சீதாவையும் நான் விரும்புறேன், ஆனாலும் முதல்ல பண்ண தப்ப நான் இப்ப பண்ணக்கூடாது. என்கிட்ட எல்லாமே இருக்கணும், முறைப்படி போய் நான் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே நான் பண்றேன். என் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். அப்படி இருந்தும் இந்த ஊரை விட்டு போகும்போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா இன்னைக்கு என் அம்மாவை வாழ வைக்கணும்னு அவங்களுக்காக எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இத்தனைதான் பொறுப்பு இல்லாம எல்லா வேலையும் பண்ணிட்டேன். இனிமேலாவது போற ஊர்ல ஒழுங்கா உருப்படியாயிரு. உங்க அம்மாவை மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அங்க போய் யார்கிட்டயோ பழகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கையா இருக்காது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. சரிண்ணே, நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேனே. இனிமே என் வாழ்க்கையில என் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். அடுத்த தடவை இந்த ஊருக்கு நான் வரும்போது என் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சுட்டு தான் வருவேன். வாயால சொல்லாத, செயலால செய்ய. பொண்ணுங்களால முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஆண்களை விட பெண்கள் தான் வலிமையானவங்க. என்னாலேயே முடியுன்ற போது ஒன்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. முடியும், முயற்சி பண்ணு. சரியா? ஒழுங்கா படி, இல்லையா திறமையை வளர்த்துக்க. 2ல ஏதாவது ஒண்ணு நம்ம கையில இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் நீ இதே நிலையில நிக்க வேண்டிதான். வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் அஜய்குமார். இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் ஜபரத்தினம், பாஸ்கர், சுரேஷ், மிஸ்டிகா, விமலா, அமல்ராஜ், திண்டிவனம். இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சரிதா, போண்டி, தனுஸ்ரீ, நித்யஸ்ரீ, சூர்யா, பிரீதா, பால்நிலா. மற்றும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் விஷஸ் என்னன்னா, தன்னுடைய 91வது பிறந்த நாளை கொண்டாடும் ஃபாத்திமா கனி பாட்டி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.